வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி Unexplored சேனல். நம்ம தமிழ்நாடு டூரிசம் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அந்த கொலாபரேஷனில் நம்ம கரண்ட்டாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறது நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஊட்டியை. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்னொரு அஃபிஷியல் சேனலான ட்ராவல் கோரோல போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த சேனலுக்கான சப்போர்ட்டை நீங்கள் தருவீங்க நாங்கள் நம்புகிறோம். அந்த சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மக்களே. இந்த எபிசோடில் நம்ம போக போகிற இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்மார்கன், அவலாஞ்சி லேக், ட்ரைபல் மியூசியம். அதனால சீபெல்ட்டை போடுங்க, எங்கள் கூட பயணத்தில் கலந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போக போகிற இடம் நிறைய பேருக்கு தெரியாத கிளென்மார்கன். ஊட்டியிலேருந்து கிளென்மார்கன் தோராயமாக 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மக்களே. தெரியாதவங்களுக்கு கிளென்மார்கன்கிறது ஒரு கிராமம். இந்த கிராமம் இங்கே இருக்கிற டீ எஸ்டேட்டுக்கும் இதோட அழகுக்கும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இங்கே முன்னாடிலாம் எல்லாரையும் அலோவ் பண்ணிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இங்கே யாரையும் ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம தமிழ்நாடு டூரிசம் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைச்சது மக்களே. இந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த இடம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் இப்போ சொல்கிறத விட கிளென்மார்கனை ட்ரோன் வழியாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கிருந்து நம்ம அடுத்து போக போகிற இடம் அவலாஞ்சி. அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியில் பார்த்த ஒரு டீ எஸ்டேட்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். இந்த இடத்துல எங்கே நீங்கள் பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் ஒரு டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் கூட இருந்துச்சு. இந்த தேயிலை தோட்டங்களில் நிறைய அட்டைப்பூச்சிகள்லாம் இருக்கும் மக்களே. அதுக்கெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் இவங்க வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்க எவ்வளோ கடினமாக உழைக்கிறாங்கங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. போகிற வழியில் இந்த அவலாஞ்சி லேக் அவங்களால பார்க்க முடியும் மக்களே. பார்க்கவே வேற லெவல் அழகாக இருக்கும். ஊட்டியில் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்துட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க, இங்கே வரதுக்கு மறந்துடுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தோராயமாக 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ரோட்டில் டிரைவ் பண்ணுறதுக்கே வேற லெவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே வைப்ஸ் தான் மக்களே. அவலாஞ்சி லேக்குக்கு நம்ம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று வரும். அதுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம நடந்து போனால் அவலாஞ்சி லேக்குக்கு நம்மளால போக முடியும். இது வரைக்கும் நீங்கள் இந்த அவலாஞ்சி லேக்கு பார்த்ததுலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கிருந்து நம்மளை ட்ரெக்கிங்கும் கூப்பிட்டு போவாங்க. அவலாஞ்சியிலிருந்து லக்கடின்னு சொல்லப்படுற இடம் வரைக்கும் நம்ம வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு கோயிலுக்கும் அப்பர் பவானி பேக் வாட்டருக்கும் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வேனுக்கு ஒருத்தருக்கு 150, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 75 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஜீப்பில் போகிறீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் 950 ட்ரைபிள்ஸ்க்கு போயிடும்.
நாங்கள் போகும்போது சரியான மழை மக்களை. எஸ், இந்த மழை இங்கே வந்துட்டா. எந்த அளவுக்கு மழைங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் காலிஃப்ளவர் ஷோலா. இது மேலேருந்து பார்க்கறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கிறனால இதை காலிஃப்ளவர் ஷோலான்னு சொல்கிறாங்க. இவங்க மொத்தம் 3 டைமிங்ஸில் ட்ரிப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் 10, 12 அப்புறம் மதியானம் 2 மணிக்கு பண்ணுறாங்க. இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ்க்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கிருந்து நாங்க கிளம்பின அடுத்த இடம் ட்ரைபல் மியூசியம். இந்த மியூசியமோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்கே 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில இருந்து அவலாஞ்சிக்கு போற வழியில 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மக்களை. இந்த மியூசியமோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக இதை கட்டியிருந்திருக்காங்க. இங்க ஊட்டியில இருக்க ட்ரைபல்ஸ் யூஸ் பண்ற பொருட்கள் மற்றும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் அங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் மற்றும் கேள்விகள் இருந்தா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான ஹெவன் எக்ஸ்ப்ளோரருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தாமதமாகலாம் ரிப்ளை வரதுக்கான கண்டிப்பா பண்ணிடுவோம். Until then, this is Nidesh signing off. Tada, bye bye. ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு இது.